ஐயோ எப்பத்தான் கண்டுபிடிப்பாளுகன்னு தெரியலையே, இருக்க பயமா இருக்கே. ஹலோ அக்கா, நெட்டவழி கிடச்சிட்டாலாக்கா. லொக்கேஷன் ஷேர் பண்ணியிருக்காங்க. ஆனால் அவளை சுற்றி ஒரே நாயா இருக்குதான். சீக்கிரமாக வாங்க, கப்பி காப்பாற்றுவோம். எப்படி வருவீங்க? சீக்கிரம் வந்து கூட்டிட்டு போங்கடி. விண்ணை தீண்டும் கதிரவன், எங்கள் எல்லை தாண்டும் காற்றிவன், தொட்டால் வீசும் வீச்சிவன், ஜித்து ஜிலாடி மிட்டா கில்லாடி, மாமாடா நடிக்கும் கலரு கண்ணாடி. தீப்பெட்டிக்கு 2 பக்கம் உரசனா மட்டும்தான் தீ பிடிக்கும். இந்த அலெக்ஸ் பாண்டியனுக்கு எந்த பக்கம் உரசனால தீ பிடிக்கும். சார் எங்க நெட்டவழியை சீக்கிரம் கண்டுபிடிச்சு கொடுங்க சார். இது பாருங்க, காக்கி சட்டை என் உடம்புல ஓடுற ரத்தத்துக்கு சாமம். எப்படி கண்டுபிடிக்கிறேன்னு மட்டும் பாருங்க. ஓங்கி அடிச்சனா இந்த நெருப்பு கூட நீரா மாறிடும். அதான் இந்த அலெக்ஸ் பாண்டியன். பாக்குறீங்களா சார், நாங்க நெட்டவழியை தான் சார் பார்க்கணும். ரெடி? பார்த்துட்டீங்களா? என்னல வாய பழக்குறீங்க? உள்ள போயிட்டு போது வாய மூடுங்கல. ஐயோ, நெருப்பு நின்று மழை தூருது. எப்படி சார், எப்படி? வானிலை அறிக்கை தான். என்ன மேஜிக்கை பண்ண முடியும்? எது பண்ணாலும் நம்புதுங்க பார். அதான் இந்த அலெக்ஸ் பாண்டியனோட பவர். சார், எங்களுக்கு நம்பிக்கை வந்துருச்சு சார். நீங்கள் எப்பேற்பட்ட போலீஸ்காரவருன்னு இப்போ எங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. கண்டிப்பாக எங்கள் நெட்டவழியை நீங்கள் கண்டுபிடிச்சிருவீங்க சார், கண்டுபிடிச்சிருவீங்க. அதான் சார். இப்போ இந்த இடி மின்னல் மழையோட போனால் நமக்கு என்ன பிடிக்கும்? அது வந்து சளி பிடிக்கும். அதனால ஓரமாக கொஞ்ச நேரம் மழை நிற்கிற வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு போகலாம். ஓகே? ஓகே சார், ஓகே. Come on, let's go நெட்டவழி for searching. சார், நான் ஒரு ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் புரோக்கர். நான் ஒரு இடத்த வாங்கி ஃப்ராட் போடலான்னு இருக்கேன். உங்களோட தயவு எனக்கு கொஞ்சம் தேவைப்படுது. என்ன சொல்கிறீங்க சார்? ஓகே. எல்லாம் பர்ஃபெக்டாக இருந்ததுன்னா என்னோட தயவு உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். தேங்க்யூ சார். கூடிய சீக்கிரம் கால் பண்ணுறேன் சார். என்னம்மா, வழக்கமாக இந்த இடத்துக்குலாம் அவங்க வருவாங்களா இல்லையா? எங்கேயுமே காணோம். அதான் சார் எங்களுக்கும் புரியல. அதனால தான் சார் நாங்கள் கம்ப்ளைண்ட் கொடுக்கவே வந்தோம். ஹலோ அக்கா, நான் சுகன் சோகினி பேசுகிறேன். நெட்டவழியை பார்த்ததா ஒருத்தவங்க வந்து என்கிட்ட ஃபோன் பண்ணி சொன்னாங்க. சீக்கிரமாக வாங்க. அப்படியாடி? இந்த உடனே வந்துட்டேன்டி. என்னம்மா, யாருமா பேசுறது? சார், நெட்டவழியை பார்த்ததா சுகன் சோகினிக்கு தகவல் கிடைச்சிருக்குதான். யாரோ சொல்லியிருக்கிறாங்க சார். லொக்கேஷன் ஷேர் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கா. வாங்க சார் போகலாம். அதாம்மா அந்த போலீஸு. சூப்பர் சார். நீங்கள் கொஞ்சம் சீக்கிரமா வாங்கல. அக்கா, லொக்கேஷன் இங்கே தான் காட்டுது, வாங்க. ஐயோ, என்னோட இம்புட்டு நாய் நிற்கிது. ஐயே, நெட்டவழி உசுரோட இருப்பாளா இல்லை கடிச்சு குதறி பிடிச்சான்னு தெரியலையடி. இந்த சார், இந்த பிஸ்கெட் பாக்கெட் எடுத்து போடுங்க சார். எல்லாம் போட்டோம். அப்பாடா, வந்துட்டீங்களாக்கா? வரமாட்டீங்கன்னு நினைச்சேனே. ஏண்டி அறிவு கட்டவளே, மட்ட சாம்பிராணி, கொஞ்சம் மச்சு மூளர் கடி உனக்கு. மானங்கட்ட மந்தரைய ஏண்டி இங்கே வந்து நிற்கிற? ஏண்டி மார்க்கெட்டுக்கு போனால் ஒழுங்காக வீட்டுக்கு வரத்துக்கு உனக்கு பார்த்து தெரியாதடி. ஏண்டி உன்னை சுற்றி எதுக்கடி இம்புட்டு நாய் வேற நிற்கிது? போடி, இப்போதான் காய்கறி வாங்க வந்துட்டு இங்கே வந்து நாயோட சேர்ந்துக்கிட்டு கொம்மால் அடிச்சுக்கிட்டு இருக்கிறேன். என்ன நாயோட கொம்மால் அடிக்கிறேனா? அட சண்டால பாவீங்களா, என் உசுரை கையில் குடிச்சுக்கிட்டு இருந்தேன்டி. நீங்களாம் எப்போ வருவீங்கன்னு. இன்னும் கொஞ்ச நேரம் லேட்டாக வந்திருந்தீங்கன்னா இந்த நாய்ங்களுக்கெல்லாம் நான் லஞ்சு சாப்பாடாக மாறி இருப்பேன். நெட்டவள்ளி, இந்த நாயால தான் இப்போ நீ கிடைச்சியே. ஆமாண்டி கிறுக்கி, 1 நம்பர் கிறுக்கி, மண்டையில் மூளையே இல்லாதவளே, உருப்பிடாதவளே, தண்டை சோறே. கடைக்கு போசனா நீ எந்த கடைக்கு போனடி? என்ன தடி திருடுன? ஒன்றுமே திருடவே இல்லையே.
ஏதாவது திருடி இருந்தா உண்மையை ஒத்துக்கமா, தண்டனை குறையும். ஆமா நெட்டவள்ளி, உண்மையை சொல்லுடி, உண்மையை சொல்லு. உன்னை சுத்தி இவ்வளவு நாய் நிக்கிறதுக்கும் நீ திருடினத்துக்கும் ஏதோ சம்மந்தம் இருக்கு, உண்மையை சொல்லி தொலைடி. சொல்லுமா. சொல்லுங்கிறீங்களா? நான் என்ன பண்ணேன் தெரியுமா? ஒரு கருவாட்டு கடைக்கு போனேன். கடை திறந்தே இருந்து யாருமே இல்லை. அதனால 2 பாக்கெட்லேயும் கருவாடு மட்டும்தான் எடுத்துக்கிட்டு வந்தேன். கடைக்காரர் பார்த்துட்டு வர என்னமோன்னு நானும் ஒருத்தவங்கள லிஃப்ட் கேட்டு இப்படியே வந்துட்டேன்னா, அங்கே வந்து இறங்கி பார்த்தா ஒரே காடாக இருக்குது, யாருமே இல்லை. அதான் பயந்துட்டேன். நாய் வேற என்னை சுற்றி நின்றுக்கிட்டு விடவே மாட்டேங்குது. அடச்ச, கருவாடை போய் திருடிட்டு வந்திருக்கிறியடி. கருவாடை திருடுனா பின்ன நாய் வந்து உன் பின்னாடி நிற்காம அப்புறம் அந்த நாட்டு பிரதமர் அடி வந்து நிற்பாரு. இங்கே பாரு நெட்டவள்ளி, நாய் வந்து நின்னதுனால தான் அந்த வழியாக போனவங்க ஒருத்தவங்க இங்கே என்னடா நிறைய நாய் குலைக்கிற சத்தம் இருக்கேன்னு நாய் பிடிக்கிற வண்டிக்கு ஃபோன் பண்ணியிருக்கிறாங்க. அவங்க வந்து பார்த்துட்டு தான் இங்கே ஒரு ஆள் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு தகவல் கொடுத்து தான் அப்புறம் நாங்கள் இங்கே வந்திருக்கிறோம். அதனால நாயால் தான் நீ பொழைச்ச. ஏய், இன்னும் கொஞ்சம் லேட்டாக வந்திருந்தோன்னு வச்சுக்க, உன்னையும் ஒரு நாயா நினச்சி சுருக்கு போட்டு தூக்கி கொண்டு போயிருப்பாங்க. ஒச்சோ, அப்படியா சொல்கிற ரேவதி? அடைச்ச வாய மூடு, நாத்தம் பிடிச்ச நாதாரியே. இங்க பாருமா, கருவாடு திருந குத்தத்துக்காக உன்னை கைது பண்ணலாம். ஆனா எனக்கு அசிங்கமா போயிடுங்கிற ஒரே காரணத்துக்காக உன்னை விட்டுட்டு போறேன். அடச்ச, ஏதாவது பெரிய கேஸா இருக்கும், பெரிய ஆள் ஆயிடலான்னு பார்த்தா போய் கருவாடு கேஸுக்கா வர்றது என்ன தலையெழுத்து. இந்தாம்மா, நீங்க யார் ஸ்டேஷன் பக்கம் வந்துடாதீங்க. சார், நான் மட்டும் அந்த பிஸ்னஸ் விஷயமா பேசிக்கிறேன் சார். அது மட்டும் ஓகே, மற்றபடி நீங்க யாரும் அந்த பக்கம் வந்துடக்கூடாது சொல்லிட்டேன். ஐயோ பாவண்டி, இந்த போலீஸ்காரர் தன்னை ஒரு சூர்யா மாதிரியும் விக்ரம் மாதிரியும் ரஜினி சார் மாதிரியும் நினச்சிக்கிட்டு என்னம்மா சீன் போட்டாரு பாரு. தலையை குனிஞ்சுக்கிட்டே போறாரு. அறிவுகட்ட முண்டமே, அரலுசே, தண்ட கருமாதனம், கிறுக்கு சிறுக்கி, நாத்தம் பிடிச்ச நாதாரியே, திருட்டுத்தனம் பிடிச்சவளே. அடி பாத்தீங்களா, எதுக்கடி என்ன கண்டுபிடிச்சிங்க? இப்படி திட்டுறதுக்கு தானே? நெட்டவள்ளி ஒரு நாளை காணுமே, நாய்ங்களுக்கு நடுவில் இப்படி மாட்டிக்கிட்டு முழிக்கிறாளேன்னு பாசம் இல்லை. காணா போனவளை கிடைச்ச உடனே ஓடியாந்து கட்டி பிடிச்சி ஒரு முத்தம் கொடுத்து அப்படியே ஆனந்த கண்ணீர் விடுவீங்கன்னு பார்த்தா எல்லாம் இப்படி திட்டுறீங்க. வாய மூடு. அந்த போலீஸ்காரர் என்னமா சீன் போட்டா தெரியுமா? அதெல்லாம் நீ பார்த்துருந்துருக்கணும்டி. இப்போ பாரு, கருவாடுன்னு தெரிஞ்சோடனே அந்த ஆள் கருவாடு மாதிரி சொங்கி போயிட்டாரு. போங்க, கொஞ்சம் கூட பாசமே இல்லை உங்களுக்கெல்லாம். எல்லாரும் தேடி வந்து திட்டுறதுக்கு தான் அங்கே வந்தீங்களா? சே, திட்டுறதுக்கு மட்டும் வரல, உன்னை அடித்து கொள்றதுக்கு தாண்டி வந்திருக்கிறோம். ஆமாம், கொன்று இங்கே புதைச்சி உன் சமாதி மேலே ஒரு போட்டாவை பிடிச்சி உன் புருஷனுக்கு அனுப்பி அந்த ஆளை அதுக்காச்சும் இங்கே வந்துட்டு போகிற மாதிரி ஏற்பாடு பண்ண போகிறோண்டி. அப்படியா? சரி போங்க, உங்கள் இஷ்டம், என்ன வேணா பண்ணுங்க. ஆனால் என் புருஷன்கிட்ட நான் கருவாடை திருடன் மட்டும் சொல்லிடாதீங்க. செத்து போன பிறகு நெட்டவள்ளியோடைய வரலாறு கட்டுப்படும் பார்த்துக்குங்க. வாய மூடுடி, நீ பண்ணுற கோளாறுக்கெல்லாம் வரலாறு என்னடி பண்ணு. இதை பாருங்கக்கா, இந்த மாதிரி திட்டிகிட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்க, அப்புறம்லாம் அழுதுருவேன். அச்சோ, பாவம் நெட்டவள்ளி, அழுவாத. இனிமேல் நாங்கள் திட்ட மாட்டோம். திட்ட மாட்டீங்கல்ல? திட்டாதீங்க, நான் பாவம் தானே. திட்ட மாட்டீங்கல்ல? சேச்சே, திட்ட மாட்டோம். ஆனால் உங்களோட பொண்ணான நேரத்தை ஒதுக்கி வீடியோ பார்க்கறதுக்கு ரொம்ப நன்றி. வீடியோ பிடிச்சிருந்தோன்னா ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.